Hi friends. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயாக் அண்ட் ட்ரையாக் பற்றி படிக்க போகிறோம். டயாக் அண்ட் ட்ரையாக்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இதுவும் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் தைரிஸ்டர்ஸ் தான். ஏற்கனவே தைரிஸ்டரோட ஒரு டைப் வந்து எஸ்சிஆரை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து டயாக் பற்றி சொல்ல போகிறோம். டயாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெர்மினல் டிவைஸ் தான். ஆனால் இதில் வந்து டயாக் அண்ட் ட்ரையாக்குக்கும் இந்த மற்ற உள்ள டிவைஸ்க்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடுங்கிறது இங்கே வந்து ஒரு மெத்தடாலஜியே கிடையாது. ஏன் ஆனோடு கேத்தோடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A1 A2 இருக்குமே தவிர ஆனோடு கேத்தோடு இங்கே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 சைடுமே வந்து கண்டக்ட் பண்ணும். 2 டிவைஸ் டயாக் அண்ட் ட்ரையாக் ரெண்டுமே வந்து 2 சைடுமே வந்து கண்டக்ட் பண்ணி நீங்கள் எப்படி சப்ளை கொடுத்தாலும் கண்டக்ட் பண்ண தான் போகுது. அதனால் இது வந்து ஒரு பை டைரக்ஷன் டிவைஸ்னே சொல்லலாம். இதோட சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 ஒரு இது மாதிரி போட்டு டயோட் மாதிரி 2 சைடு டயோட் மாதிரி போட்டு ஒன்று ஸ்ட்ரைட்டாக ஒன்று இன்வெர்ட்டடாக போட்டு A1 A2 இதுன்னு வந்து இந்த டிரான்சிஸ்டர் மாடலில் வந்து இது பண்ணி காட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறீங்க N1 P1 N2 P2 N3ங்கிறது வந்து 5 லேயர் இருக்கும். ஆனால் வந்து 4 லேயர் தான் வந்து கணக்கில் எடுப்போம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பை டைரக்ஷனல் டிவைஸை நீங்கள் எப்படி சப்ளை கொடுத்தாலும் வந்து போகுது. ஆனால் அது வந்து எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத அந்த அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து A1 A2 எப்போ மூலம் சொன்னேன். இதுதான் வந்து இன்டர்னல் டயக்ராம். இதில் என்னங்களா இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா DS1 DS2 இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாக்லேட் டயோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷாக்லேட் டயோட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ்டர்னல் டெர்மினல் இருக்குது. இந்த ஒரு டெர்மினல் வெளியே போட்டு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ஒரே ஒரு எக்ஸ்டர்னல் டெர்மினலாக இருக்கும். ஒரு ஷாக்லேட் டயோடு வந்து என்ன பண்ணுதுன்னா 4 லேயர் டயோடு அப்படின்னு சொல்கிறாங்க. 4 லேயர் டயோட்னா 4 லேயர் உள்ள டயோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சைடில் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த இந்த 2 டிரான்சிஸ்டரும் சேர்ந்து தான் வந்து ஒரு ஷாக்லேட் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது வந்து நீங்கள் இந்த 2 இடத்துல இதே மாதிரி 2 டிரான்சிஸ்டர் வரைஞ்சி இங்கே ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஷாக்லேட் டயோட் சுவிட்ச். இது என்னென்னா ஜஸ்ட் ஒரு சுவிட்சாக ஆக்ட் ஆகும். இது வந்து நீங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது எந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ ஆகணுமோ அந்த மாதிரி வந்து சுவிட்சை இது பண்ணி உங்களுக்கு ஆப்ரேட்டிங் பாயிண்டில் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் மைனஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சுவிட்ச் ஓப்பன் ஆகி ஒரு சைடு கண்டக்ட் ஆகும். அது வந்து DS1 இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த DS2 வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதை பாருங்கள், இந்த சுவிட்ச் இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இல்லையா. நான் சுவிட்ச்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் வந்து இந்த கீழே வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க அடுத்தடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தாலும் அந்த டயாக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு வந்து ஒன்றுமே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன அப்ளிகேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா பைடைரக்ஷனல் டிவைஸாக இருந்தாலுமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டான இது கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக ரொம்ப சொல்லாமல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்தாச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு சப்ளை கொடுத்தா ஒரு கரண்ட் ஃப்ளோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து DS1 இல்லையா, அதான் வந்து இந்த கரண்ட் ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் வரும். இது ஒரு லெவலுக்கு மேலே வந்து அதாவது எப்போ ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்து பிரேக் டவுன் வோல்டேஜோட அதிகமாகுதோ அப்போ வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த டிவைஸ். அதே வந்து லெஸ்ஸாக இருந்தால் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். அதே தான் இது வந்து ஃபார்வர்ட் பயஸ் சர்க்யூட் உள்ளது, இது வந்து ரிவர்ஸ் பயஸ் சர்க்யூட் உள்ளது. இது ரொம்ப இதை சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுக்கு மேலே இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராக் அடுத்து தான் நான் சொல்ல வரப்போகிறது. ட்ராக்கோட ட்ரிகர் பண்ணுறதுக்கும் மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இப்படி எல்லாத்தையும் மாதிரி யூஸ் ஆகுது. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா SCR தான். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி SCR தான் ரொம்ப எஃபெக்டிவான டிவைஸ். இது வந்து அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ எஃபெக்டிவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அனலைசிங் பர்பஸ்க்காக தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அடுத்ததாக செகண்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் அதே மாதிரி தான் வந்து 4 லேயர் டிவைஸ் தான். ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் லேயர். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து A1 A2 மட்டும் 2 டெர்மினல் தான் கொடுத்துருப்பீங்க. இல்லை பார்த்தீங்கன்னா MT1 MT2 மெயின் டெர்மினல் 2 மெயின் டெர்மினல் 1 2 இருக்குது. அது போக கேட் இருக்குது. இது வந்து கேட் கண்ட்ரோல் டிவைஸ் ட்ரையாக். அதே வந்து டயக்கில் வந்து நம்ம கேட் யூஸ் பண்ணிக்க மாட்டோம் கரெக்டாக. ஸோ இப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 parallel SCR வந்து ரெண்டு SCR நீங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி சப்ளை கொடுக்குறீங்க. MT2 MT1 இங்கே கேட் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் சர்க்யூட். இதான் வந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட். இப்படி 2 SCR வந்து நீங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ட்ரையாக் அப்படிங்கிறதான் இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒர்க்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒர்க்கிங் பற்றி என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து கேட் இருக்கு இல்லையா. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடினா மோட் 1 இல்லை, அதாவது வந்து ஒரு பேசிக்கான ஒர்க்கிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ் ரிவர்ஸ் பயஸ் தான். ஸோ MT2 இருக்குது, MT1 இருக்குது. இதில் உள்ள வந்து இன்டர்னல் சர்க்யூட் இருக்குது. கேட்டை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனில் வச்சுக்கோங்க சரிங்களா. கேட்டை ஓப்பனில் வச்சுட்டு நினச்சிட்டிங்கன்னா MT2க்கும் MT1க்கும் சப்ளை கொடுக்குறீங்க. அது எப்படின்னா வந்து MT2 வித் ரெஸ்பெக்ட் பாசிட்டிவ், MT1 வித் ரெஸ்பெக்ட் நெகட்டிவ். இந்த சப்ளை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குன்னா VF வந்து லெஸ் தேன் VBR இருக்கிற வரைக்கும் ஃபார்வர்ட் பிளாக்கிங் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அது வந்து பிரேக் டவுன் வோல்டேஜை விட லெஸ்ஸாக இருந்தது ஃபார்வர்டு வோல்டேஜ் அப்படின்னு சொன்னால் ஃபார்வர்ட் பிளாக்கிங் ஸ்டேட் தான். நீங்கள் அதெல்லாம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கண்டக்ட் ஆகும். அதே மாதிரி தான் வந்து இந்த டெர்மினல்ஸ் அப்படியே மாற்றி கொடுத்தீங்கன்னா MT1 வந்து பாசிட்டிவாக MT2 வந்து நெகட்டிவாக வச்சு கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் வோல்டேஜுங்கிறது வந்து பிரேக் டவுன் வோல்டேஜை விட கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக ரிவர்ஸ் பிளாக்கிங் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நீங்கள் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து கேட் வந்து ஓப்பனில் இருக்குது சரிங்களா. இப்போ அது மேட்டர் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் லெஸ் தானே இருக்க வரைக்கும் தான் வந்து ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹையாக போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணும். அது வந்து நீங்கள் டெர்மினல்ஸ் எப்படி கொடுத்தாலும் கண்டக்டாக தான் போகுது. அதோட டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம்.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் மோட்ஸ், இது வந்து வித்தியாசமான மோட்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அந்த ட்ரையாக். அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் MT2 MT1 இதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை நம்ம கொடுத்துட்டோம்ல. இப்போ கேட் வந்து என்ன செய்யலாம், கேட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக 2 இது சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கேட் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இது வந்து கேட் க்ளோஸ் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரியெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் வந்துருக்குங்கிறத பார்க்கலாம். கேட் வந்து என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்பவும் போல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கேட் வந்து இதில் பாசிட்டிவில் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த கேட்னால் வரக்கூடிய ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட்டுன்னு இல்லை, இது வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் கரண்ட்டை. ஹென்ஸ் இந்த இடத்துல ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்க தான் போகுது. அதனால் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கரண்ட், அதாவது வந்து பாசிட்டிவ் 2 சைடுமே பாசிட்டிவ் கொடுக்குறதுனால ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வரதான் போகுது. இது எங்கே ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இப்போ 4 குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா ஒரு கிராஃபில், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். அதாவது நம்ம குறிக்கக்கூடிய வோல்டேஜ் கரண்ட் ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. கரெக்டாக அந்த விதத்தில் நீங்கள் குளிக்கும்போது வோல்டேஜும் பாசிட்டிவாக இருக்குது, அதே நேரத்தில் கரண்ட்டும் பாசிட்டிவாக தான் வரப்போகுது. அதனால் இது என்னன்னு சொல்லி பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மட்டும் அப்படி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணுறாங்க. இதே மோட் 2 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிவர்ஸ் பைஸில் கொடுப்பாங்க. இதை மைனஸாகவும் இதை ப்ளஸ்ஸாகவும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆனால் கேட் வந்து கான்ஸ்டன்ட் தான். கேட் பாசிட்டிவ் டெர்மினல் இங்கே தான், நெகட்டிவ் டெர்மினல் இங்கே தான் இருக்க போகுது. இதை யாரும் மாற்ற போகிறது இல்லை மோட் 2 பொறுத்த வரைக்கும். அதனால் கரண்ட் வேல்யூ மட்டும் தான் ரிவர்ஸ் ஆக போகுது. ஹென்ஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒர்க் ஆகுங்கிறதுனால இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா I- சொல்லி சொல்கிறாங்களே தவிர மற்றபடி இதுலேயும் வந்து வேறு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அதாவது வந்து வோல்டேஜ் பாசிட்டிவாக இருக்கும், வோல்டேஜ் நெகட்டிவ் ஆயிரும், கரண்ட்டும் நெகட்டிவ் ஆயிரும். ஹென்ஸ் இதில் வந்து I- மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட் 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை நான் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மோட் 2 அப்படின்றதுல வந்து கேட் டெர்மினல் ரிவர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? கேட் டெர்மினல் ரிவர்ஸ் பண்ணுறீங்க, இந்த டெர்மினல் ரிவர்ஸ் பண்ணாதீங்க. சார் நான் தப்பாக சொல்லிட்டேன். கேட் டெர்மினல் வந்து ரிவர்ஸ் பண்ணிங்க, அதாவது இங்கே மைனஸ் கொடுங்க, இங்கே ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் கொடுக்கும்போது என்ன நடக்குன்னா வந்து கரண்ட்டோட வேல்யூ வந்து மைனஸில் வரும், ஆனால் வோல்டேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? வோல்டேஜ் பாசிட்டிவ், வேற கரண்ட் வந்து நெகட்டிவ். இதே மோட் 3ங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மோட் 2ல் நான் அதை மாற்றி சொல்லிட்டேன். ஸோ மோட் 3 பார்த்தீங்கன்னா MT2ல் நெகட்டிவும் MT1லேருந்து பாசிட்டிவும் கொடுக்குறாங்க VDC. வேற கேட் வோல்டேஜ் வந்து அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து பாசிட்டிவ், இதில் வந்து நெகட்டிவ் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3+ சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஒர்க் ஆகுது. தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ் டெர்மினல் தான் இருக்க போகுது. இது பாசிட்டிவில் இருந்தாலும் இது வந்து இன்வெர்ஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ MT2க்கு இது நெகட்டிவும் MT1க்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஹென்ஸ் கரண்ட்டோட மோட் வந்து ரிவர்ஸில் தான் இருக்கும். இதே ஃபோர்த் மோட்லேருந்து 3- சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கேட் டெர்மினல் வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா ஞாபகம். இந்த ப்ளஸ் மைனஸும் இந்த ப்ளஸ் மைனஸ்ன்றது மோட் 1 மோட் 2க்கு காமன் தான். கேட்டு தான் வந்து +- மாற்றி கொடுப்பாங்க. இதே மோட் 3ல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது -+ ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே இது வந்து அந்த இடத்துல அதே தான் கொடுக்க போகிறாங்க. இந்த கேட்டை வந்து +- அங்கே -+ மாற்றி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து 4 விதமான மோடில் வந்து இந்த ட்ராக்கை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிராஃபை பார்த்தோன்னே என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டுக்கு வந்து எடுத்துருக்காங்கனால தான் இந்த கிராஃப் வந்து இப்படி தெரியுது உங்களுக்கு. ஒரு எக்ஸாக்ட் மேனர் தான். இப்போ தான் ஃபார்வர்ட் வோல்டேஜ், ஃபார்வர்ட் கரண்ட், இங்கே வந்து நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ் கரண்ட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் என்ன மொத்தமாக கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட் 1 and 2 வந்து இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு மைனஸ்னு எடுத்தோம். ஹென்ஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் வந்து ஒர்க் ஆக போகுது மோட் 1 and மோட் 2. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் IG கரண்ட்ஸ், கேட் கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டில் எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்ட் வோல்டேஜ்லையும் இதை எடுத்திருக்காங்க. இதே மாதிரி இங்கே மைனஸில் எடுத்திருக்காங்க, இங்கே மைனஸில் வந்துருக்கு. அவ்வளோதான். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வோல்டேஜ் வந்து அப்படியே தான் கொடுத்துருக்கீங்க. வோல்டேஜை வந்து கொடுத்துட்டு கேட் வோல்டேஜை மட்டும் மாற்றி கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னேன் இல்லையா மோட் 1 and மோட் 2க்கு. அதனால் இதோட கரண்ட் எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. இங்கே நெகட்டிவில் வந்திருக்கு. கேட்டை மட்டும் தான் மாற்றி கொடுக்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கரண்ட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், டர்ன் ஆஃப் ஃப்ரம் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத நான் போனதிலே வந்து சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்றத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ட்ராக் இதோட முடியுது. அப்ளிகேஷன்ஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளாஷஸ், ட்ரிகரிங் டிவைசஸ், AC வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ஸ், டெம்பரேச்சர் கண்ட்ரோல், இப்படி எல்லா இதுலையுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டயக்கை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு டிவைஸ் தான். என்னதான் இருந்தாலும் SCRங்கிறது தான் டாமினேட்டிங் எங்கே இருந்தாலுமே. மெரிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 சைக்கிளுமே கண்டக்ட் பண்ணுது. ட்ராக் வந்து டர்ன்ஸ் ஆஃப் when V is reversed. நீங்கள் வந்து இப்போ வந்து V ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ராக் தன்னாலே வந்து டர்ன் ஆஃப் ஆகிடும். அண்ட் SCR கம்பேர் பண்ணும்போது மோர் எக்கனாமிக்கல். அதாவது வந்து நீங்கள் காஸ்ட்டை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, SCR வந்து காஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ட்ராக்கு. அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து DC அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் கம்மியாக இருக்குது. பவர் ரேட்டிங், ரிலேபிலிட்டி இது எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா SCR கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ட்ராக் நான் ஏற்கனவே முதல்லேருந்தே நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்த மாதிரி SCRங்கிறது தான் டாமினேட். ஜஸ்ட் ஒரு அனலைசிங்காக தான் இதை நம்ம படித்தோம். இப்போ ட்ராக் ஒரு SCR கம்பேர் பண்ணும்போது ஏன் ட்ராக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷன். SCR வந்து மெயினாக வந்து சிங்கிள் டைரக்ஷன் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷனில் நீங்கள் வந்து சப்ளை கொடுத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதே இன்னும் இதில் கொடுக்கும்போது ரிவர்ஸ் பைஸ் ஆகும், கரண்ட் ஃப்ளோ இருக்காது இல்லையா. அதனால் இங்கே என்ன நடக்குன்னா பை டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம்.
இதே எஸ்சிஆரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அதாவது வந்து 2 மோடு, அதாவது வந்து ஒன்று ஃபார்வர்ட் பைஸ், இன்னொன்று ரிவர்ஸ் பைஸ், இந்த 2 மோடில் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணி யாராஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட் டெர்மினல் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி ட்ராகை வந்து நம்ம 4 மோடில் யூஸ் பண்ணலாம். எஸ்சிஆர் வந்து கேட் டெர்மினலில் வந்து ஒன்ஸ் எஸ்சிஆர் சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சுன்னா கேட் டெர்மினல் வந்து கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, கேட் டெர்மினல் கண்ட்ரோலை நீங்கள் மாற்றி எப்படினாலும் கொடுத்து வந்து இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இதோட மேஜர் எஃபெக்ட். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் சிமிலர். இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து சிமெட்ரிக்கலாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. எஸ்சிஆரில் வந்து நிறைய டீவியேஷன் இருக்கும், ஆனால் இதில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து சிமெட்ரிக்கலாக தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஹென்ஸ் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு பதிலாக சில இடங்களில் ட்ராக் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எஸ்சிஆர் அப்படிங்கிறதா வந்து மோர் எக்கனாமிக்கல் கிடையாது, ஹைலி எஃபெக்டிவ் அப்படிங்கிறதுனால, ஹைலி ஸ்டேபிள், ஹைலி டெம்பரேச்சர் இண்டிபெண்ட், அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து டிஃபெண்ட் பண்ணும் டெம்பரேச்சரை அப்படிங்கிறதுனால ஸ்டெபிலிட்டி பர்பஸ் இப்படி பல பர்பஸ்க்காக எஸ்சிஆர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சாப்பர்ஸாக இருந்தாலும் சரி, இன்வெர்ட்டர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து எஸ்சிஆர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு டைப்ஸ் தான். டயாக் அண்ட் ட்ராக் அப்படின்றதும் ஒரு தைரிஸ்டர் டைப் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சிஆர், டயாக் அண்ட் ட்ராக் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் தைரிஸ்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த தைரிஸ்டர்ஸ் என்னங்கிறது அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ வேறு என்னென்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் போடுங்க. அடுத்தடுத்த அப்லோட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். அண்ட் பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.